நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, திமுக ஆட்சியில தொடர்ந்து கொலைகளோட எண்ணிக்கை வந்து கணிசமா உயர்ந்துட்டே தான் போயிட்டே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, கடந்த 6 மாதங்கள் இருக்குல்ல, இந்த 6 மாதங்கள்ல மட்டுமே 644 கொலைகள் வந்து நடந்திருக்கு. இந்த கொலைகள்னு பார்க்கும்போது, அது ஆணவ கொலையா இருக்கட்டும், பெண்களுக்கு பாலியல் தொல்லையால ஏற்படுற கொலைகளா இருக்கட்டும், குழந்தைகள் இறந்து போவதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் அரசு ஊழியர்கள் இருப்பாங்கல்ல, அரசு அதிகாரிகள், போலீஸா இருக்கட்டும், ம். கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்களே வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து வந்து திமுக ஆட்சியில நடந்து வந்துட்டே தான் இருக்கு. 2021லேருந்து 2025 காலகட்டங்கள் வரைக்குமே ம். இந்த கொலைகளோட எண்ணிக்கை அப்படின்றது 5000த்துக்கும் மேல அதிகரிச்சிருக்கு. இது இந்த வருடம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. திமுக ஆட்சியெல்லாம் எப்ப அமையுதோ அப்பெல்லாம். உதாரணத்துக்கு 1996 காலகட்டங்கள்ல இருந்து 2001 காலகட்டங்கள்ல திமுக ஆட்சி தான் இருந்தது. அப்போ வந்து அவங்களுடைய ஆட்சியில கொலைகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது 4000த்துக்கும் மேல இருந்திருக்கு. இந்த கொலைகள் அப்படின்றது நீ சொன்ன மாதிரி பாலியல் வன்கொடுமையினால நடந்ததா இருக்கட்டும், சாதி ஆணவ படுகொலையா இருக்கட்டும், இந்த மாதிரி அரசு அதிகாரிகளே கொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நடந்துட்டே தான் இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மாவட்டத்திலையுமே சராசரியா ஒரு நாளைக்கு 2 கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. 48 மணி நேரத்திலேயே 12 கொலைகளுக்கு மேல நடக்குது. இதை குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, காவல் அதிகாரிகள் மட்டுமே 22 பேருக்கு மேல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பாலியல் துன்புறுத்தல்னால 7 குழந்தைகள் வந்து மரணமாயிருக்காங்க. இது மட்டும் கிடையாது. கவினுடைய வழக்கை தாண்டி இந்த கவினுடைய வழக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, சாதி ஆணவ படுகொலை அதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ அது வந்து யார் கைது பண்ணியிருக்காங்க, என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல யாருக்குமே. அதை தொடர்ந்து பார்த்தேன் அப்படின்னா, இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி திண்டுக்கல்ல ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. ஒரு பையன் வந்து வேற ஜாதி பொண்ணை திருமணம் பண்ண காரணத்தினால அந்த பொண்ணோட உறவினர்களே இவங்களை வந்து சரமாரியா வெட்டி கொண்டிருக்காங்க. இந்த மாதிரியான அவலநிலை அப்படின்றது தமிழகத்துல ஒரு நாளுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு கொலைகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டை விட 16.7% கொலைகள் வந்து அதிகமா வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம பெண்களுக்கான வன்கொடுமைகள் வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் பெண்களுக்கான வன்கொடுமைகள்ன்றது 887க்கு மேல வந்து குற்றங்கள் வந்து பதிவாகிட்டே வந்துட்டு இருக்கு. இது போக 7 குழந்தைகள் வந்து பாலியல் வன்கொடுமையினால இறந்தும் போயிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்த திமுக ஆட்சியில மட்டுமே கொலைகளோட எண்ணிக்கை அப்படின்றது சராசரியா 25,000ல இருந்து 30,000த்துக்கும் மேல சொல்லப்படுது. இந்த கொலைகளுக்கான தகவல் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ திமுக அரசை நோக்கி ஏதாவது ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த கேள்வியை நீ எப்படி கேட்க போச்சு அப்படின்ற மாதிரி திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளே வந்து அடிச்சு அங்க துன்புறுத்துற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இத்தனை கொலைகள் நடந்திருக்கு. திமுக கட்சியிலேயே கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய பல கட்சி தலைவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களுக்கு போக தான் செஞ்சாரு. கவின் வழக்கிலையுமே நம்ம அங்க போய் பேசினதை பார்த்தோம். ஆனா அவர் வந்து அங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதிவை வைக்காம கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி மேலோட்டமா சொல்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ கம்யூனிஸ்ட் சிபிஐஎம் தரப்புல இருக்கக்கூடிய சண்முகம் அவர்களுமே பார்த்த அப்படின்னா இந்த திண்டுக்கல் ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து ஆளுங்கட்சியை நோக்கி கேள்விகள் எழுப்பியிருக்காரு. அப்போ திமுக கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே வந்து இந்த மாதிரி ஆளுங்கட்சியை நோக்கி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா திமுக அரசு எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தான் பார்த்தாகணும். இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா, இதே திமுக ஆட்சியில வந்து பிஎஸ்பியோட முன்னாள் மாநில தலைவரான அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களே படுகொலை தான் பண்ணப்பட்டார். ஒரு கட்சியோட தலைவரே வந்து தமிழ்நாட்டில் வந்து படுகொலை செய்யப்படுறாருன்னா எந்த அளவுக்கு ஆட்சி இருக்குன்றத மக்கள் தான் யோசிச்சு 2026ல யாருக்கு வாக்களிக்கலான்றதை அவங்க தான் சிந்திக்கணும். கனிம வள கொள்ளையை தட்டி கேட்ட அதிமுக நிர்வாகியுமே கொலை செய்யப்பட்டாரு. அதற்கான நடவடிக்கையுமே இன்ன வரைக்கும் எடுக்கல. இந்த மாதிரி திமுக ஆட்சியில அவங்க வந்து ஏதாவது ஒரு ஊழல் பண்றாங்க, ஏதாவது ஒரு தவறு பண்றாங்க அப்படின்னா அவங்கள எப்படி காப்பாத்திக்கிறதுன்றதை மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு எது நல்லது, மக்களுக்கு என்ன தேவை, இந்த மாதிரி யாராவது கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா சட்ட திருத்த மசோதா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நிலைப்பாடுமே அவங்க எடுத்ததா தெரியல. இப்போ 3 நாட்களா தொடர்ந்து சட்டசபை நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு வார்த்தை கூட திமுக அமைச்சர்களும் சரி, மு.க. ஸ்டாலின் அவர்களுமே சரி, ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து நாங்க சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றுவோம், மத்திய அரசு கிட்ட வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல. மத்திய அரசு தரப்புல இருந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஓவரால் எண்ணிக்கை கொடுங்க, எத்தனை எண்ணிக்கை இருக்குன்றத நாங்க பாக்குறோம், அதுல சரியான ஆதாரங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை வந்து தமிழ்நாட்டு அரசு கிட்ட கேட்கதான் செய்யறாங்க. ஆனா அந்த கேள்விகள் எதுக்குமே பதில் சொல்லாம மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறாங்க, மத்திய அரசு இந்த சட்டத்திட்ட மசோதாவை கொண்டு வரல அப்படின்ற மாதிரி மக்களை இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. இவ்வளவு சம்பவங்களும் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கும்போது சட்டசபையில வந்து முதலமைச்சர்கள் என்ன சொல்றாருன்னா வந்து 99% வாக்குறுதிகளை வந்து நாங்க நிறைவேற்றிட்டோம். நிறைவேற்றாத ஒரு பர்சன்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, இது வந்து பாதி பேருக்கு போயிருக்கு, பாதி பேருக்கு போல. அதையும் நான் வந்து இந்த 5 மாசத்துல வந்து சரி பண்ணிடுவோம். அது மட்டும் தான். மற்றபடி திமுக ஆட்சி வந்து சிறந்த ஆட்சின்னு இவர் சொல்றாரு.
இதுக்கு தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் என்ன சொல்றாருன்னா, தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 527 வாக்குறுதிகள்ல 300க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்பட்டுருச்சு. மீதி இருக்கிறது மட்டும் இன்னும் நாங்க ஒரு 5 மாசத்துல வந்து பண்ணி கொடுத்துருன்ற மாதிரி சொல்றாரு. சோ முதலமைச்சருக்கும் அமைச்சருக்குமே ஒரு பேச்சுவார்த்தை இல்லாத மாதிரி இஷ்டத்துக்கு இவர் ஒன்று பேசுறாரு, இஷ்டத்துக்கு அவர் ஒன்று பேசுறாரு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத போது ஆட்சி எப்படி இருக்குன்றதா சட்டசபையில பார்த்தாலே வந்து தெரியுது. அதாவது திமுக ஆட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 2021 இப்ப வந்து நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு பிரச்சார பயணம் போகும்போது, எப்ப தளபதி அவர்கள் வந்து முதலமைச்சரா போய் உட்கார்ந்து கையெழுத்து போடுறாரோ அதற்கு அடுத்த 5 நிமிஷத்துல இருந்து நீங்க மணல் கொள்ளை அடிக்கலாம், எந்த அதிகாரி வந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்றத நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சர்ச்சையான பேச்சை வந்து மக்கள் மத்தியில பேசியிருந்தாரு. நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம், 520க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த மகளிர் உரிமை தொகையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2023 காலகட்டங்கள்ல இருந்து தான் கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க. கொடுக்க ஆரம்பிச்சு எல்லாருக்குமே போய் செஞ்சாங்க கேட்டா அதுவே இல்ல. தகுதியான மகளிருக்கு மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது மாத்திட்டாங்க. ஆனா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதி தேர்தல் அறிக்கையில என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அனைத்து மகளிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. இந்த கேள்வி போய் கேட்டோம் அப்படின்னா நாங்க எப்ப கொடுத்தோம், நாங்க அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பதில் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மதவிலக்கு அப்படின்றது இப்ப இல்ல, கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்துல இருந்தே மதவிலக்கு கொண்டு வருவோம் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லதான் செய்யறாங்க. ஆனா அதை வந்து செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ ஒரு தெருவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தெருக்குள்ளேயே 4-5 கடைகள் வந்து வரிசையா இருக்கு. இதுல டைம் பீரியட் வேற கொடுத்திருந்தாங்க, 10:30 மணி 12 மணி அப்படின்ற மாதிரி டைம் பீரியட் கொடுத்திருந்தாங்க. அந்த டைமுக்கு தான் ஓப்பன் ஆகுதா க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறது, இந்த மாதிரியான அவல நிலை, இதுல ஊழல் பண்றது அப்படின்றது அதிகமாயிட்டே தான் இருக்கு. இப்படி அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. இதே இது 2016 தேர்தல் அப்போ அதிமுக அம்மா அவர்கள் இருந்தாங்களா, அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க, படிப்படியா வந்து நாங்க மதுவிலை கொண்டு வருவோம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முதல் கட்ட நடவடிக்கையா வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அம்மா என்ன கையெழுத்து போட்டாங்கன்னா, டாஸ்மாக் கூட நேரத்தை கம்மி பண்ணாங்க. 12 மணிக்கு மேலதான் வந்து டாஸ்மாக் வந்து திறக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதை கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா அவர்கள் வந்து உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி போயிடுச்சு. ஆனா வந்து திமுக ஆட்சி என்ன பண்ணாங்கன்னா, நேரம் அதே தான் இருக்கு, 12 மணி தான் திறக்குது. ஆனா ஒரு தெருக்கு ஒரு 4-5 கடையை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அதை பிசினஸ் பண்றாங்க. கேட்டா அதுல வந்து அதிக வருவாய் வந்து வருது, இதை வச்சுதான் வந்து தமிழ்நாட்டை வந்து முன்னேற்ற முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. ஒட்டுமொத்த தமிழகத்துல மட்டுமே பார்த்தேன் அப்படின்னா இந்த டாஸ்மாக் அப்படின்றது 5000க்கும் மேல இருக்கு. அதை வந்து குறையுமா அப்படின்னு கேட்டா அதுவுமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து 4.25 வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 6 மாத காலமா தான் ஒரு திட்டமா அடுத்தடுத்து கொண்டு வராங்க. முதல்ல பார்த்தேன் அப்படின்னா ஓரணி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சு 10 நாள் கூட ஆகல. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு முகாமை ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து 10,000 இடங்கள்ல முகாம் போட்டு மக்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை நீங்க வந்து சொல்லுங்க, நாங்க அதை நிறைவேற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 இடங்கள்ல முகாம் போட்டாங்க. அந்த பேப்பர்லாம் எங்க இருந்தது அப்படின்றது தமிழக மக்களுக்கே தெரியும். ஓடுற ஆத்து தண்ணியில இருந்துச்சு, குப்பையில இருந்துச்சு, அந்த மாதிரியான ஒரு அவல நிலை ஏற்பட்டது. இதே 2016 காலகட்டங்கள்ல அதிமுக ஆட்சியில இருக்கிறப்போ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த பொட்டி பெரிய பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டு, எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுடைய குறைகளை நீங்க வந்து இந்த பெட்டியில போடுங்க, நான் வந்து தலைமையகத்துக்கு போயிட்டு ஆட்சியில எப்போ உட்காடுறேனோ அப்போ இந்த குறைகளை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை தூக்கிட்டு போனாரு. அதுல வந்து லிஸ்ட் மட்டுமே 50 லட்சத்துக்கும் மேல இருக்கும். அந்த குறைகளுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் தகவல் வரல. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருந்தாரு. பெட்டி எடுத்துட்டு போனீங்களே ரோடா, குறைகளை கேட்டீங்களே, சாவி எங்கேயும் தொலைச்சிட்டீங்களா என்ன, இப்போ வந்து உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற முகாமை போட்டுட்டு 10,000 இடங்கள்ல கடையை திறந்து வச்சுட்டு மக்கள் கிட்ட குறைய சொல்லுங்க, நாங்க நிறைவேற்றோம் அப்படின்ற மாதிரி போலியான நாடகத்தை நீங்க போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா இதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, நலம் காக்கும் ஸ்டாலின் ஒரு முகாம் வந்து திறந்து வச்சாரு. அதுவும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஓபன் பண்ணி வச்சாரு. ஆனா யாருமே வந்து ஒழுங்கா போல. ஆனா மருந்துகள் வந்து தவறா கொடுக்குறாங்க, ஊசி போட சொன்னா மாத்தி ஏதாச்சும் ஊசி போட்டுறாங்க, இந்த மாதிரி நிறைய வந்து குற்றச்சாட்டுகள் வந்து வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதனாலையும் அந்த திட்டம் வந்து செயலில் தான் போச்சு. அரசு மருத்துவமனைகளோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். ஃபுட்டு சரியில்லாம இருக்கிறது, டாக்டர்ஸ் வந்து பற்றாக்குறையா இருக்கிறது, இந்த நோயாளிகள் வந்து உள்ள போய் நாங்க எங்களோட உடம்ப சரி பண்ணிக்கணும்னு சொல்லி போனா கூட அங்க சரியான ஒரு முறையில கவனிக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான அவல நிலைகள் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு. இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கூட 36 கர்ப்பிணி பெண்களுக்கு ஊசியை மாத்தி போட்டு அவங்க மயக்க நிலை அடைஞ்சாங்க. இந்த மாதிரியான அவலநிலை அப்படின்றது அரசு மருத்துவமனையில அதிகமாயிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன்? இந்த கேள்வி வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட கேட்டா அவர் வந்து அலட்சியமா பதில் சொல்றாரு. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்,
இந்த அரசு வந்து அங்க கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, எதிர்க்கட்சிக்காரங்க பண்ற சதினால தான் வந்து இந்த சம்பவம் நடக்குன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி மேல பழிய தூக்கி போட்டு இவர் வந்து நல்ல புலன்ற மாதிரி பேர் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அதான் அவர் வந்து நல்ல பிள்ளைன்னு காமிச்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணாரே, கிட்னி திருட்டு பண்றத கிட்னி முறைகேடுன்னு மாத்தினாரே. இதுல இருந்தே தெரிய வேணாமா சுகாதாரத்துறை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது மட்டும் இல்லாம இந்த திமுக ஆட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளுமே அவலநிலை அப்படின்றது அதிகமாயிட்டே தான் இருக்கு. இது ஒரு நாளுமே எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சார பயணத்துல சொல்லிட்டு தான் இருக்காரு. சோ தொடர்ந்து அவர் அடுத்து எங்க போறாரு, என்ன பேசுறாரு அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுல இருந்து பார்ப்போம்.